இதான் சார் வீடு. கூப்பிடுங்க வெளியே அவங்கள. கிளிங்மா கிளிங்மா. யாரு நீங்களா? வாங்க வந்து உள்ள உட்காருங்க வாங்க. அக்கா நீங்க 4 மாசம் பணம் கொடுக்கல. மேனேஜர் வந்திருக்காங்க பேசிக்கோங்க. ஏமா 4 மாசமா பணம் கட்டாம என்னம்மா பண்ணிட்டு இருந்தா? சார் அடுத்த மாசம் சேர்த்து வாங்கிக்கங்க சார். ஏமா இதேதான் மாசம் மாசம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களாமா? தலைவி வந்து என்கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு நான் வாங்காம போறதா இல்லை. மாசம் மாசம் கதை விடுறீங்க. ஏன் பணத்தை வைமா நான் போறேன். என்ன சார் கடை இருக்குதுன்ட்டு நீங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிறீங்க? கொரோனா சும்மா வந்துகிட்டு இருக்கு. ஊரடங்கு சும்மா போட்டிருக்காங்களா? நான் எதுக்கு உங்க கிட்ட கதை சொல்ல போறேன்? ஊரடங்கு என்னைக்குமா போட்டிருக்காங்க? நேத்தான ஊரடங்கு போட்டாங்க. 4 மாசம் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? சார் இது போன தடவை ஊரடங்கு போட்டாங்களா சார்? அப்போ 3 மாசம் கட்டாம இருந்தேன். நேத்துல இருந்து வேற ஊரடங்கு போட்டிருக்காங்க. அது இந்த மாசம் கணக்கு வச்சுக்கோங்க. 4 மாசம் கணக்கு ஆகுது. இனிமேல் இன்னும் எத்தனை நாளைக்கு ஊரடங்கு போட போறாங்கன்னு தெரியல சார். நான் தான் கொடுத்துறேன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு கோவப்படுறீங்க? அக்கா கொஞ்சம் பொறுமையா பேசுக்கா. ஏன் இந்தாடியே உன் வாய மூடு. நீ தானே இந்த ஆளை கூட்டுக்கு வந்து ஏழை இழுத்து விட்டு இருக்க. நான் தான் கொடுக்குறேன்னு அவட சொல்லிக்கிறேன். அப்புறம் எதுக்கு இந்த ஆளை இங்கே கூட்டுக்கு வந்தேன்? இந்தாம்மா உங்க சண்டே அப்புறம் வச்சுக்கோங்க. காசுக்கு என்ன வழி பண்ற இப்போ நீ? ஏலே இந்தாடா சோத்துக்கு தட்டவனே. நான் தான் காசு தாரேன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னடா நீ கொடுக்க முடியாத? நீ எவனும் கூட்டு வரா பாப்போம். இந்தாம்மா இந்த வாய்க்கு வந்தபடி வாடா படம்லாம் பேசாத. நான் மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்கேன். காசு எப்போ தருவேன் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லு. நான் வர்ற அன்னைக்கு காசு நீ கரெக்டாக தரலைனா நான் வேற மாதிரி நான் ஆக்ஷன் எடுத்துருவேன். ஏலே வீட்டுக்கு வந்து நின்றுக்கிட்டு ஒரு பொம்பளை கிட்ட இம்முட்டு வம்பு எடுத்துக்கிறீங்க. இதான் உன் மரியாதையா? நான் தான் பொறுமையா சொன்னேன். அம்முட்டு மரியாதையா அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். வந்ததுலேருந்து ஏதோ காசு வாங்கியிருக்கோம்னு பொறுமையில பேசுன. நீ என்ன ரொம்ப பேசுற? அக்கா எப்போ பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லுங்க. நாங்கள் போயிடுறோம். இந்தாடியே உனக்கும் சொல்லிக்கிறேன் இந்த ஆளுக்கும் சொல்லிக்கிறேன். கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஊரடங்குலாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு வாங்க. நான் வாங்கின காசை கொடுத்துட்றேன். இந்தாம்மா கொரோனா முடியும் பணத்தை தலைவிட்ட கொடுத்துட்ற சரியா? மறுபடியும் என்னை நீ வர வைக்காத. இப்போ போகிறேன். திரும்ப வர வைக்காம நீ தான் பார்த்து. சார் வாங்க சார் போகலாம். சரி கிளம்புங்க கிளம்புங்க. எனக்கு வீட்டுக்குள்ள வேலை இருக்கு. நான் போய் வேலையை பார்க்குறேன். இவன் பேசின பேச்சுக்கு இவனுக்கு காசையே கொடுக்க கூடாது. இவன் எத்தனை நாளைக்கு வந்து அலையிறேன்னு நம்மளும் பார்ப்போம்.